கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். ஒரு கிராமத்துல சிங்கம் ஒன்று காட்டுல இருந்து வந்து கிராமத்துக்குள்ள புகுந்துருச்சு. இதுக்கு பயந்து பயந்து நடுங்கின மக்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு யோசித்தாங்க. சிங்கத்துக்கு தெரியாம ஒரு கூண்டுல ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு அந்த கூண்டை திறந்து வச்சாங்க. சிங்கம் உள்ள போனோடனே மூடின மாதிரி மூடி அதை பிடிக்கலான்னு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி கூண்டு செஞ்சு அதுக்குள்ள ஆட்டுக்குட்டியை கட்டி வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சிங்கமும் அந்த கிராமத்துக்குள்ள வந்துச்சு. சிங்கம் பார்க்கும்போது ஆட்டுக்குட்டி இருந்தனால நமக்கு உணவு கிடைச்சிருச்சுன்னு வேகமா அந்த கூண்டுக்குள்ள போச்சு. டப்புன்னு அந்த கூண்டு மூடுச்சு. இதை பார்த்த சிங்கம், ஐயோ நம்ம பிடிபட்டுட்டோம் போலயே அப்படின்னு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டும் திமிருச்சு. ஆனா அதால வெளியே வரவே முடியல. உடனே ஆட்டுக்குட்டி இதை பார்த்துட்டு, சரி நம்ம உயிரை காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுச்சு. சிங்கண்ணா நான் உங்களை காப்பாத்துறேன். நீங்க என்னை அவுத்து விட்டீங்கன்னா நான் அந்த கூண்டுல இருந்து உங்களை காப்பாத்தி விடுறேன். ஆனா நீங்க என்னைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி வாங்குச்சு. உடனே சிங்கமும் தன்னோட உயிரை காப்பாத்தினா போதும்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டிட்ட, சரி நீ என்னை இங்க இருந்து காப்பாத்தினா கண்டிப்பா நான் உன்னைய சாப்பிட மாட்டேன்னு உறுதிமொழி கொடுத்துச்சு. உடனே ஆட்டுக்குட்டி அந்த கயிற்றுல இருந்து சிங்கம் அவுத்து விட்ட உடனேயே முட்டி முட்டி அந்த கதவை திறந்துச்சு. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் வெளியே வந்துச்சு. உடனே சிங்கம் அடுத்த நொடி ஆட்டுக்குட்டி மேல பாய போச்சு. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்க உயிரையே காப்பாத்திருக்கிறேன், நீங்க என்னைய சாப்பிட வரீங்களே, உங்க உறுதிமொழி என்னாச்சு அப்படின்னு பயத்தோட ஆட்டுக்குட்டி கேட்டுச்சு. இதை கேட்ட சிங்கம், அப்ப என்னோட உயிர் தான் எனக்கு முக்கியமா தெரிஞ்சிச்சு. உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும்னு தோணுச்சு. இப்ப என் உயிர் தப்பிச்சுக்கிருச்சே, அதனால இப்ப எனக்கு உணவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுச்சு. இதை பார்த்த ஆட்டுக்குட்டி, இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு நரி வந்துச்சு. நரிய பார்த்த ஆட்டுக்குட்டி, சரி இதுக்கான நியாயத்தை நரிய கேட்போம் வாங்க அப்படின்னு சிங்கத்தை கூப்பிட்டு போச்சு. நரிட்ட 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த கூண்டுல இருந்து நான் சிங்கத்தை காப்பாத்தினேன். ஆனா இந்த சிங்கம் இப்ப என்னைய சாப்பிட வருது. ஆனா கூண்டுக்குள்ள இருக்கும்போது என் உயிரை காப்பாத்தினா நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு உறுதிமொழி கூறுச்சு. ஆனா இந்த உறுதிமொழியை இப்ப மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுச்சு ஆட்டுக்குட்டி. இல்ல அப்ப எனக்கு உயிர் தான் முக்கியமா தெரிஞ்சுச்சு, இப்ப எனக்கு உணவு தான் முக்கியமா தெரிஞ்சிச்சுன்னு சிங்கம் சொல்லுச்சு. அப்ப உடனே நரி சொல்லுச்சு, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. சிங்கம் நீ கூண்டுக்குள்ளேயே போ. நீ எப்படி நின்ற, எப்படி உன்னை ஆட்டுக்குட்டி காப்பாத்துச்சுன்னு நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே சிங்கம் மட்டும் கூண்டுக்குள்ள போச்சு. நான் இப்படிதான் நின்றேன் அப்படின்னு சொல்லும் போதே நரி வேகமா அந்த கூண்டோட கதவை மூடுச்சு. இது என்ன நியாயம், நீ என்னைய கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சிட்ட அப்படின்னு சிங்கம் கத்துச்சு. ஆமா, உன்னை காப்பாத்தின உயிரை நீ கொல்லணும்னு நினைக்கிறது சரியா? நீ கூண்டுக்குள்ளேயே இரு, மக்கள் வந்து உன்னைய பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் சிங்கத்துக்கு தன்னோட தவற உணர்ந்துச்சு. நம்ம உயிராவது தப்பிச்சிருக்கோம், இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு தன்னோட தவற நினைச்சு வருந்துச்சு. ஆட்டுக்குட்டியும் நரிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கடந்து போச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனா உதவி செய்யறதுக்கு முன்னாடி அந்த உதவி அவங்களுக்கு கரெக்டா, அந்த உதவிக்கு அவங்க தகுதியானவங்களான்னு பார்த்து உதவி செய்யணும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.